ஹாய் மக்களே! இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல நந்தம்ல நடக்குது. கிராம திருவிழா. 21லேருந்து 24 வரைக்கும் நடக்குது. ஸோ உள்ள போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து சிலைல சாமி சிலைலாம் வச்சிருக்காங்க. விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா நெறைய நம்ப வந்து இப்போ நாட்டுப்புற கலைஞர்கள் யூஸ் பண்றது எல்லாமே இங்க ஜால்ரா, பெருசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூத்து காட்டுறது, மழை வந்தா வந்து மழை சத்தம் எப்படி வரும்ன்றது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 300லேருந்து 400 ஐட்டம்ஸ் வரைக்கும் இங்க வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்கால பொருட்கள். இன்னும் வந்து நெறைய இத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும். ஸோ இந்த மோளம் எல்லாமே இது கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் சிவனுக்கு வாசிக்கிற வாத்தியம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இதில நெறைய வந்து மோளம் அது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ யாராவது வேணா நீங்க ட்ரை பண்ணியும் இத பார்க்கலாம். ஸோ சின்ன பசங்கலாம் கண்டிப்பா வந்து இது நெறைய என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம்ஸ் வந்து ரூ. 50 ஒண்ணு. பார்த்தீங்கன்னா, ரிங் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ரிங் போட்டிருக்காங்க. அந்த ரிங் வந்துச்சுன்னா வந்து 15 கிஃப்ட்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ₹50க்கு 3 ரிங் குடுக்குறாங்க. ஸோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ல வந்து இங்க மேக் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பாட் நீங்க வந்து ₹150 குடுத்தீங்கன்னா, நீங்களே வந்து உங்க கையாலேயே இந்த பாட்லாம் செய்யலாம். இங்க பாருங்க இந்த பாட் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ பானை தான் செய்றாங்க. அத பணம் செய்றதுக்காக தான் அத பண்ணிட்டுருக்காங்க. அத முடிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா, இங்க வந்து சேவல் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சண்டை சேவல் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க. எல்லாமே வந்து வேற வேற ரகம் இது. ஸோ ஒரு மயில் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கால்ல போடுறது எல்லாமே சண்டை சேவல் தான். இது எல்லாமே வளர்க்குறாங்க. ஸோ வளர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 50லேருந்து 60 சேவல்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அழகா வந்து நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்க கூட்டு போனீங்கன்னா. ஸோ அது வெளிய வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அத டிஸ்டர்ப் பண்ணாம பக்கத்துல இருந்து புடிச்சு நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே இங்க பாருங்க. ஸோ சேவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுதை, குதிரை, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு, ஸோ ரேக்லா மாடு, ஸோ இது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. ஸோ இது டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ₹150 வாங்குறாங்க பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ₹100 வாங்குறாங்க. ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆடுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுற ஆடு, அதுக்கப்புறம் வந்து நெறைய ஆடுங்க வச்சிருக்காங்க இங்க. செம்பறி ஆடு, வெள்ளாடு. ஸோ இது நெறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வேற ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்க்கணுன்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இத போய் நம்ம தாராளமா பார்க்கலாம். இது ஒன் டைம் எல்லா ஊர்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போய் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஆடு வகை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியணும். குழந்தைங்களும் கண்டிப்பா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. நீங்க ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு நாய்கள், கொம்பை, ராஜபாளையம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு நாயி, அதுக்கப்புறம் வந்து கன்னி எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுற நாயி, பாதுகாக்கிறது எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. கடிக்கல, எந்த நாயுமே கடிக்கல. ஸோ நீங்க கேட்டு தாராளமா உங்க உங்க சில்ட்ரன்ஸோட நீங்க உள்ள போயிட்டு கண்டிப்பா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொம்பை. பார்க்க நம்ம நாட்டு நாய் மாரி தான் இருக்கும். பட் இது பாருங்க, இது கொம்பை அப்டின்னாங்க. இங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காவலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குதிரையும் கூட வச்சிருக்காங்க. வெள்ள குதிரை. சுழி வந்து 2 சுழி இருக்கு, 3 சுழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த குதிரையும் இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இது ஒரு வெள்ள குதிரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீட்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரீடு கருப்பு குதிரை. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரைடிங்க்காக யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைடிங்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பந்தயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிற கோயில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா, பந்தயம் நடக்கும். ஸோ ரேக்லா ரேஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் கூட நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம். அது இல்லாம காலேஜ் ஈவென்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து பார்க்கணும் அப்படின்றாங்கன்னா பண்றோம்னு. இது பாருங்க. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ரைடிங் குதிரை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குதிரை. ஸோ ரைடிங் இது இன்னும் நாங்க பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பண்ணியும் காமிச்சாங்க. ரைடும் வந்து பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வச்சு ரைட் பண்றாங்க. ஸோ அந்த வீடியோவும் இதுல இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து சேஃப்டியா தான் குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ணாங்க. புல்லு குடுக்கறது அந்த மாரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ குழந்தைங்க கூட்டு போனீங்கன்னா பக்கத்துலேயே நில்லுங்க. இங்கே பாருங்க இது ஒரு குதிரை. ஸோ இது முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. பட் ஆனால் வந்து இதுவும் ஒரு வேற குதிரை. ஸோ அது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷைனிங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை குதிரை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 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 குதிரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரைடு ரைடு வந்து நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா காலியாக இருந்துச்சு. ஸோ 21ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 24th வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த குதிரையில் தான் நாங்கள் ரைட் பண்ணோம். ஸோ இங்கே போட்டு வச்சிருக்கோம் இந்த குதிரையில் நாங்கள் ரைட் பண்ணோம். ஸோ இன்னொரு குதிரை வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரைட் பண்ணி நல்லா இருந்துச்சு. நல்லா நான் கேட்டதுக்கு வந்து உடனே வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து ரைட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கால நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வந்து போயிருக்கு. நிறைய வின் பண்ணியிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்றதையும் சொன்னாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த காலை சின்னதாக வாங்கி எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணுறாங்க. அதுக்கான தீவனம் எல்லாமே பாதாம்லேருந்து எல்லாமே நான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கழுதை இருக்குது. ஸோ கழுதையும் இங்கே வளர்க்குறாங்க. இங்கே பாருங்க கழுதை பால் எல்லாம் கூட வந்து இங்கே விற்கிறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் கூட நான் என்கிட்ட இருந்து பால் வாங்கிட்டு போகிறாங்க சொன்னாங்க. இது ஒரு ரைடிங் பர்பஸ் கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னே ஓகே வேணா உட்காருனா குழந்தைங்க உட்காருனா உட்காரலான்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வளர்த்துருக்காங்க. எதுவும் பெருசாக பசங்கள்லாம் ஒன்றும் கடிக்கல. ஸோ எதுவும் பண்ணல. ஸோ நான் கேட்கும்போது கடிச்சிடணும் போது இல்லை நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் பழக்கப்படுத்தலை. நாங்கள் எல்லாம் பழக்கப்படுத்திருக்கோம். எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் கூட விளையாடும். என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த குட்டி பசங்க எல்லாமே என்ன பண்ணாலுமே அது ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக கழுதைனா உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவம் வரும் ஏதாவது பண்ணான்னு. ஸோ அது எப்படி ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரியே தான் இருந்துச்சு. பிகேவ் பண்ணுச்சு. ஸோ இதுவும் நல்லா நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் மொத்தம் 3 கழுதை இருந்துச்சு. ஸோ இந்த 3 கழுதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு வெள்ளை மாதிரி இங்கே பாருங்கள் ரைடிங்கு. ஸோ ரைடிங்காக உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. அது அமைதியாக எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இங்கே சும்மா உள்ளே மட்டும் சுற்றி இருக்கும் இந்த குழந்தைய வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் வந்து கேட்டிருந்தோம். ஸோ உடனே அவங்க உட்காருன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் ரைடு வந்து பண்ணாங்க. ஸோ இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான குதிரை. நீங்கள் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுங்க. எல்லாமே பண்ணலாம். ரைடிங் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஒரு 3 ரவுண்ட் வந்து போனால் ஸோ நல்லா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரியடி. ஸோ உரியடி பார்த்தீங்கன்னா ₹100 வாங்குறாங்க. ஸோ இது கூட ட்ரை தான் பண்ணோம். ஆனால் உடைக்க முடியல அவளால். ஸோ 3 சான்ஸ் அந்த 3 சான்ஸ்க்குள்ளே நீங்கள் உடைச்சிட்டிங்க ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத்திரம் கொடுக்குறாங்க. ஸ்டீல் பாத்திரம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு 3 சான்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணால் தொட்டேன். ஆனால் அது உடையல. ஏன்னா பெரிய குச்சி ஹைட்டாக கட்டிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கிட்ஸுக்கான என்ஜாய்மெண்ட்டு தான் கண்டிப்பாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடைக்கல். ஸோ இதுவுமே ஒரு கேம் ₹100. ஸோ எடைக்கல்லும் பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ நீங்கள் இதை அப்படியே தூக்கி அந்த காலத்து விளையாட்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படியே தூக்கி ஷோல்டரில் அது பின்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு இருக்குது. ஸோ இதுவும் என்ஜாய் பண்ணாங்க. மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்